கிளமதி, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. அவ சந்தோஷத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம திக்கு முக்காடி போய் நிக்கிறா. இல்ல இளமதி? இளமதி, வாங்க வந்து உட்காருங்க. இன்னும் என்ன அதே மாதிரி வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? வா போன்னு உரிமையா கூப்பிடுங்க தம்பி. இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் போனா வாடா போடா வாடி போடின்னு சொல்லிக்குவாங்க. இந்த காலத்து பசங்க இன்னைக்கெல்லாம் அதிரடியா தானே இருக்காங்க. நமக்கு அதிர்ச்சி கொடுக்கறதே இந்த சின்ன பசங்களுக்கு வேலையா போச்சு. என்னமா? மாமா, அத்தை, நீங்க இந்த கல்யாண விஷயம் பேசும்போது ரொம்ப சந்தோஷம். அதனால சில விஷயங்களை நான் உங்களுக்கு பண்ணணும். என்ன தம்பி? மாமா, இது உங்களுக்கு தான். எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் வேணாம். டே மச்சான், சூப்பர்ரா, கலக்குறடா. டேய் போட்டோடா. சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு போட்டோ எடுப்போம். கை காட்டுங்க. எனக்கு போய் எதுக்கு இதெல்லாம்? காட்டுங்க மாமா. கைய கொடுங்க. இனிமே என்ன வாயார மாப்பிள்ள தான் கூப்பிடணும். இதை உங்க கைக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, இது உங்களுக்கு. ஐயோ, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? அத்தை ப்ளீஸ் வாங்கிக்கங்க. இத நீங்க வாங்கிக்கலனா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அட வாங்கிக்கங்கம்மா. ரிஷி உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால என்ன, இனி நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கங்க. இந்த ஓட்டாண்டி குடும்பத்துக்கு 1 கிராம் தங்கமே அதிகம். இந்த வீணா போனவன் அள்ளி அள்ளி கொடுக்கறான். இந்த ஓட்டாண்டிங்களுக்கு வந்த வாழ்வை பாரு.